டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் குட் மார்னிங், வாழ்க வளமுடன். ஒரு சின்ன மெசேஜ் நீ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு குருன்றதுனால ஒரு சின்ன சின்ன அட்வைஸை நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இல்லை உங்களோட குழந்தைங்க எல்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஃபைட்டு நல்லா பண்ணுறாங்க, நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த டீ காஃபி சில குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் அதை தயவுசெய்து எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபிலாம் கொடுக்காதீங்க. ஃபைட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீனஸ் மாதிரி வந்துடும். அட்வான்ஸ் கிக் பண்ணும்போது தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா இப்போ பிறந்த சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கனாக்கா சுகர் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சுகர்னால் என்னென்னே தெரியாது. இப்போ அதுவும் ரேர், இப்போ ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஆனால் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் சுகர் இருக்குன்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கருப்பட்டி அந்த மாதிரி பனை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தூங்கி எழுந்தோடனே ஒரு டம்ளர் ஃபுல்லாக காஃபி குடிச்சிட்டு காஃபியோ டீயோ சாப்பிட்டு தான் நான் ரெஸ்ட் ரூம் போவேன். இல்லை அப்போ தான் எனக்கு அந்த டே ஃபுல்லாக நல்லா இருக்குனாக்கா அது நீங்கள் உங்களையே ஏமாற்றிக்கிறது. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா 100% இப்போயே லாட் ஆஃப் ப்ராப்ளம் வருது. 100% ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வச்சு செஞ்சிடும். இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்டி ஸ்டொமக்கில் இந்த டீ காஃபி சாப்பிட்றத விட்டுருங்க. நீங்கள் பேரண்ட்ஸு நீங்கள் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் குழந்தைங்களும் சில பேர் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை டீ காஃபி சாப்பிட்டு நல்லா பழகிட்டீங்க அப்படின்னாக்கா, எப்போ சாப்பிட்லனாக்கா நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்டீங்களே அப்போ வேணால் கொஞ்சம் லைட்டாக ஒரு காஃபியோ இல்லை டீயோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் பெட்லேருந்து எழுந்த உடனே நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் காஃபி டீ சாப்பிட்டா தான் அந்த டே ஃபுல்லாக எனக்கு மைண்டு நல்லா இருக்குன்னா அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறது. அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம ஒரு விஷயமா நம்ம தான் உள்ளே சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம பிரெயின் அந்த மாதிரிலாம் நம்ம பிறக்கும்போது எல்லாமே பதிவு பண்ணி வருது இல்லை. நம்ம ஒரு பழக்கத்துக்கு நம்ம அதை அடிக்ட் ஆகணுன்னாக்கா அந்த பழக்கம் அந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அதை எதிர்பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் இந்த ஒயிட் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. வாழ்க வளமுடன்.